மிக கவனமாய் ஜபத்தோடு செவிகளை திறந்தவர்களாய் உள்ளத்தை திறந்தவர்களாய் இந்த செய்தியை கேளுங்கள் என்று சொல்லி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகின்றேன். முதல் மனிதனை இப்படியாக நான் கொண்டு நிறுத்துகின்றேன். வீழ்த்தச் சென்று வீழ்ந்து போன ஒரு மனிதர், வீழ்த்தச் சென்று வீழ்ந்து போன ஒரு மனிதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி மிக தீவிரமாய் சென்றவன். ஆனால் அவருடைய கல்வாரி சிலுவை அன்பினாலே வீழ்ந்து போன ஒரு மனிதன், வீழ்ந்து போன ஒரு மனிதன். அவன் யார்? அவன் யார்? மல்குஸ் என்ற ஒரு மனிதன். மல்குஸ் என்ற ஒரு மனிதன். ஒருவேளை நாம் இந்த பெயரை மட்டும்தான் திருமறையில் இருந்து அறிந்திருக்கிறோம். அவனை குறித்த ஆழமான செய்தியை, ஆழமான சத்தியத்தை நாம் சிந்தித்திருக்க வாய்ப்பில்லை, அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆண்டவர் இந்த நாளிலே அந்த மனிதன் எப்படி ஆண்டவரால் தொடப்பட்டான் என்று சொல்லுகின்ற செய்தியை நமக்கு தரப்போகிறார். லூக்கா நற்செய்தி நூல் 22வது அதிகாரம் 50-51 வசனத்திலே இந்த மனிதனை குறித்த ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்துக்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கையை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவன் கையை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். அன்புக்குரியவர்களே, இங்கே ஒரு மனிதன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய வலது காதரை வெட்டினான். இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற இடம் நமக்கு நன்றாக தெரியும். கெத்சமனே தோட்டம். பெரிய வியாழக்கிழமை இரவிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி ராப்போஜன விருந்தை நிறைவேற்றிவிட்டு 11 சீடர்களோடு கெத்சமனே தோட்டத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே பிதாவிடத்திலே மன்றாடுகிறார். மன்றாடி முடித்த போது அவரை கைது பண்ணுவதற்காக அங்கே ஒரு பெரிய கூட்டம் வந்து நிற்கிறது. அங்கே பயங்கரமான கலவரம் ஏற்படுகிறது. ஒருவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த ஒருவன் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து வெட்டுகிறான். வெட்டின வேளையிலே பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காது ஒன்று போனது. அந்த இடத்திலே, அந்த காது பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை தொட்டு அவனுக்கு புது காதை கொடுத்தார். வெட்டப்பட்ட காதை எடுத்து ஒட்டி வைக்கல, வெட்டப்பட்ட காதை எடுத்து ஒட்டி வைக்கல. அந்த இடத்திலே ஆண்டவர் தொட்டு அவனுக்கு புது காதை கொடுத்தார். வாட் எ வண்டர்ஃபுல் சீன் பாருங்க. வாட் எ வண்டர்ஃபுல் சீன் பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் அற்புதம் என்னன்னு கேட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னது? கானாவூர் கல்யாண வீட்டுல தண்ணீரை திராட்சை ரசமாமான். நம்ம எத்தனை செய்திகள் அதிலிருந்து கேட்டிருக்கிறோம், எத்தனை சிந்தனைகள் அதிலிருந்து அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு முன்னதாக, கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுப்பதற்கு முன்னதாக அவர் கடைசியாக செய்த அற்புதம் என்னன்னு கேட்டா நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. இன்று நாம் அதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் செய்த கடைசி அற்புதம் புது காது கொடுத்த அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு புதிய காதை கொடுத்த அற்புதம். ஆனால் அதை குறித்து நாம் அதிகமாய் அறிந்து கொள்ளவில்லை, அதை குறித்து அதிகமாய் சிந்தித்ததில்லை. முதல் அற்புதத்தை குறித்து நம்ம சின்ன பிள்ளையிலிருந்தே படிக்கிறோம். ஆனா கடைசி அற்புதம் நமக்கு தெரியல. கடைசி அற்புதம் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு புது காது கொடுத்த அற்புதம். மல்குஸ் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதனுக்கு புது காது கொடுத்த அற்புதம். இந்த மல்குஸை குறித்து இன்னும் அதிகமாய் என்னை சிந்திக்க தூண்டிய இன்னொரு வசனம் யோவான் 18வது அதிகாரம் 10வது வசனம். யோவான் 18வது அதிகாரம்
10வது வசனம் வாசிங்கள். அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்திலிருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். இங்க கொஞ்சம் கூட யோவான் ஆசிரியர் விளக்கமாக அந்த செய்தியை தருகின்றார். பேரெல்லாம் சொல்லி சொல்லி அந்த செய்தியை சொல்லுகின்றார். வெட்டியவன் யார்? சீமோன் பேதுரு. கத்தி யாருடையது? சீமோன் பேதுருவுக்குரியது. வெட்டப்பட்டவன் யார்? மல்குஸ். இந்த மல்குஸ் யார்? பிரதான ஆசாரியனுடைய பணிவிடைக்காரன். பிரதான ஆசாரியன் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலே பிரதான ஆசாரியனாக இருந்தவன் காய்பா. அதற்கு முன்னால் பிரதான ஆசாரியனாக இருந்த அன்னாவுடைய மருமகன். இந்த மல்குஸை குறித்து கொஞ்சம் திருமறையிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் அழுத்தமாய் ஆழமாய் கொஞ்சம் உங்களோடு பேச விரும்புகிறேன். பிரதான ஆசாரியன் காய்பாவனுடைய அரண்மனை. பிரதான ஆசாரியன் காய்பாவனுடைய வீட்டிலே பிரதான வேலைக்காரன் யாரு? சொல்லுங்க, யாரு? மல்குஸ். பிரதான வேலைக்காரன் மல்குஸ். அப்படியானால் நாம் நினைப்பதை போல இந்த வீட்டு வேலை, தோட்ட வேலை, தூய்மை வேலை செய்கிற வேலைக்காரன் அல்ல. பிரதான வேலைக்காரன் என்பவன், நாம் அதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டின் கலாச்சாரத்தை அறிய வேண்டும். யூதர்களுடைய கலாச்சாரப்படி பிரதான வேலைக்காரன் என்பவன் கிட்டத்தட்ட ஒரு மகனுக்குரிய அத்தனை அதிகாரமும் அத்தனை உரிமைகளும் உடையவன் தான் பிரதான வேலைக்காரன். நாம நினைப்பது போல தோட்ட வேலை, வீட்டு வேலை செய்கிற மனிதன் அல்ல. ஒரு மனிதனுக்குரிய, ஒரு மகனுக்குரிய அத்தனை அதிகாரமும் அத்தனை உரிமைகளும் உடையவன் தான் பிரதான வேலைக்காரன். அதை நாம சரியா புரியணும்னா இன்னொரு நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆபிரகாமுடைய வீட்டிலே பிரதான வேலைக்காரனாக இருந்தவன் யாரு? எலியேசர். போத்திபாருடைய அரண்மனையிலே பிரதான வேலைக்காரனாக இருந்தது யாரு? யோசேப்பு. இந்த ரெண்டு மனிதர்களுடைய வாழ்வை நாம் அறிந்தால் இந்த பிரதான வேலைக்காரனுடைய உரிமையை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரதான வேலைக்காரன் என்பவன் அந்த வீட்டிலே அல்லது அந்த அரண்மனையிலே ஒரு பெரிய அதிகாரமும் உரிமையும் உடைய மனிதனாக காணப்பட்டார்கள். ஆபிரகாமுடைய வீட்டிலே எலியேசர் இருந்தார். ஆபிரகாமுக்கு மகன் இல்லாத பட்சத்திலே அந்த மகனுக்குரிய அத்தனை உரிமைகளும் அத்தனை சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருந்தது எலியேசருக்கு. அதை போல போத்திபாருடைய அரண்மனையிலே யோசேப்பே சொல்லுகின்ற போது சொல்லுகிறார், மனைவியை தவிர எல்லாவற்றிலும் உரிமை எனக்கு இருக்கிறது, அதிகாரம் எனக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்படியானால் இந்த மல்குஸ் காய்பாவனுடைய அரண்மனையிலே எல்லா உரிமையும் எல்லா அதிகாரமும் உடையவர் தான் இந்த மல்குஸ். இப்ப கெத்சமனை தோட்டத்தில் இயேசுவை கைது பண்ண 100 அதிபதி வந்திருக்கிறார், சமய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், ரோம போர் வீரர்கள் வந்திருக்கிறார்கள், ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமான மனிதர்கள் பட்டயத்தோடும் தீவட்டிகளோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணுவதற்காக வந்திருந்த சூழ்நிலையிலே சமய தலைவராயிருந்த காய்பா வந்திருக்க வேண்டும். ஏன்னா இயேசுவை கைது பண்ணுவது என்பது ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூ. அந்த வேளையிலே சமயம் சார்ந்து இயேசுவை கைது பண்ணுகிறபடினா, இயேசு ஒரு யூதராக காணப்பட்டபடினா, அவர்களுடைய சமய சட்டத்தின்படி இயேசுவை கைது பண்ணுவதற்கு காய்பா வந்திருக்க வேண்டும். ஆனால் காய்பா அங்கே வரவில்லை. காய்பாவுக்கு பதிலாக காய்பாவினுடைய சகல அதிகாரத்தோடும் சகல உரிமையோடும் ஒரு மனிதனை காய்பா அனுப்புகிறார். அந்த மனிதன் தான் மல்குஸ். ஏன் மல்குஸ்க்கு காதுல வெட்டுப்பட்டுச்சுன்னு தெரியுதா? அந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி வந்தவன் மல்குஸ். இயேசுவை கைது பண்ணுவதற்கு சகல அதிகாரத்தோடும்
காய்பாவினுடைய சகல அதிகாரத்தோடும் சகல உரிமையோடும் கடந்து வந்தவன் தான் மல்குஸ். இயேசு ஒரு யூதரானபடியால் முன்னால் நின்று தலைமையேற்று வரவேண்டிய சமய தலைவரான காய்பாவுக்கு பதிலாய் முன்னால் நின்று தலைமை ஏற்று வந்தவன் தான் மல்குஸ். அப்படின்னா இந்த மல்குஸ் எப்படி வந்திருப்பான்? எவ்வளவு வேகத்தோடு வந்திருப்பான்? எவ்வளவு ஆக்ரோஷத்தோடு வந்திருப்பான்? வெறியோடு வந்திருப்பான். இயேசுவை வீழ்த்த வேண்டும், இயேசுவை கைது பண்ண வேண்டும் என்று வந்தவன். பேதுரு தன்னுடைய பட்டயத்தை எடுத்து வெட்டுகிறார். எல்லோரும் இயேசுவை கைது பண்ணுகின்ற காரியத்தில் மும்முரமா இருக்கிறாங்க. ஆனா மல்குஸ் மட்டும், ஐயோ எனக்கு காது போச்சே, எனக்கு காது போச்சேன்னு சொல்லி அவன் காதிலே கையை வைத்து கொண்டு அழுது கொண்டிருந்த சூழ்நிலைமை. இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு செயலோ அவனை அதிர்ச்சி அடைய வைத்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு செயலோ அவனை அதிர்ச்சி அடைய வைத்தது. அவன் பார்க்கிறான் இயேசுவனுடைய செயலை. வெட்டியவனை திட்டுகிறார், வெட்டியவனை திட்டுகிறார். ஏ பேதுருவே, உன்னுடைய பட்டயத்தை உரையிலே போடு. வெட்டியவனை திட்டுகிறார். வீழ்த்த வந்த தன்னுடைய காதிலே கையை வைத்து புது காதை கொடுத்தா, புது காதை கொடுத்தா. யாரை கைது பண்ண மூர்க்கமாய் வந்தானோ, யாரை கைது பண்ண வெறியோடு வந்தானோ, அவருடைய அன்பு செயலால் மல்குஸ் வீழ்ந்து போனான், வீழ்ந்து போனான். எல்லோரும் இயேசுவை கைது பண்ணி அந்நாட்டை கொண்டு போனாங்க. அடுத்து காய்பாவிடம் கொண்டு போனாங்க, சனகரின் சங்கத்திடம் கொண்டு போனாங்க, ஏரோதிடம் கொண்டு போனாங்க, பிலாத்துவிடம் கொண்டு போனாங்க. இயேசுவை துப்புகிறார்கள், இயேசுவை திட்டுகிறார்கள், இயேசுவை அடித்து துன்பப்படுத்துகிறார்கள், இயேசுவை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவைகள் அனைத்தையும் மல்குஸ் பார்த்து கொண்டிருக்கிறார். இவைகள் அனைத்தையும் மல்குஸ் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் ஆண்டவர் அடி வாங்குகிறார்? தொட்ட வேளையிலே எனக்கு புதிய காதை தருகின்ற ஆற்றல் நிறைந்த ஆண்டவர், ஆற்றல் நிறைந்தவர் ஏன் துப்பு வாங்குகிறார்? ஏன் அடி வாங்குகிறார்? ஏன் திட்டு வாங்குகிறார் என்று சொல்லி இவன் ஆச்சரியப்பட்டு இயேசுநாதர் படுகின்ற பாடுகளை கண்டு கண்டு அதே இடத்திலே மனம் திருந்தி விட்டான், மனம் திருந்தி விட்டான். இயேசுவின் சீடனாய் மாறினான், இயேசுவின் சீடனாய் மாறினான். ஊழியம் செய்தார், ஊழியம் செய்தார். சரித்திரப்படி, வரலாறுபடி உயிர்த்தெழுந்த லாசருவோடு இணைந்து ஊழியம் செய்திருக்கிறார் இந்த மல்குஸ். லாசரு சீப்ரு தீவிலே கொல்லப்பட்ட வேளையில் இந்த மல்குசுவையும் அந்த இடத்திலே கொன்றார்கள். சரித்திரம் சொல்லுகின்ற இரத்த சாட்சி, இரத்த சாட்சியாய் மல்குஸ் மாறிவிட்டார். அவருக்கு சுவிசேஷம் யாரும் சொல்லவில்லை, அவருக்கு சுவிசேஷம் யாரும் சொல்லவில்லை. மனம் திரும்பு என்று யாரும் சொல்லவில்லை. ஆண்டவருக்கு ஊழியம் செய் என்று யாரும் சொல்லவில்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலைமையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவை பாடும் மரணத்தை கண்டு மனம் திரும்பி ஆண்டவருக்கு மல்குஸ் ஊழியம் செய்தார் என்றால் அவருக்காக நாம் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். அவருக்காக எதை வேண்டுமானாலும் நாம் செய்ய வேண்டும். எத்தனை வருடமாக சுவிசேஷம் கேட்டிருக்கிறோம், எத்தனை வருடமாக மனம் திரும்பு மனம் திரும்பு என்ற செய்தியை கேட்டிருக்கிறோம். எத்தனை வருடமாக ஊழியம் செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்கள், ஊழியம் தான் நமக்கு முக்கியம். உலகத்திலே நாம் மற்ற வாழ்க்கையெல்லாம் முடிந்துவிடும். ஆனால்
பரலோகத்துக்கு போவது நாம் ஆண்டவருக்காக செய்த பணிகள் மட்டும்தான். எத்தனை செய்திகளிலே கேட்டிருக்கிறோம், எத்தனை ஆண்டு காலமாக கேட்டிருக்கிறோம். நாம் ஆண்டவருக்காக செய்தது என்ன? நாம் ஆண்டவருக்காக செய்தது என்ன? ஒரு காது கொடுத்த இயேசுவுக்கு தன்னையே கொடுத்து விட்டார் ஒரு மல்கூஸ். நாம் ஆண்டவருக்காக எதை கொடுத்தோம்? நாம் ஆண்டவருக்காக எதை கொடுத்தோம்? ஆண்டவருக்காக நாம் செய்தது என்ன? ஒரு சவால் நிறைந்த செய்தியை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு உணர்த்துகிறார். ஆண்டவருக்காக உண்மையாய் நாம் கொடுத்தது என்ன? ஆண்டவருக்காக உண்மையாய் நாம் செய்தது என்ன? ஒரு காது கொடுத்த இயேசுவுக்கு மல்கூஸ் ஊழியம் செய்தான் என்றார். வாழ்வு தந்த ஆண்டவருக்காக நாம் என்ன செய்தோம்? 30 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம், 80 ஆண்டு காலம், 100 ஆண்டு காலம் என்று சொல்லி நமக்கு வாழ்வு தந்திருக்கிறார் அல்லவா? அந்த ஆண்டவருக்காக நாம் செய்தது என்ன? அந்த ஆண்டவருக்காக நாம் கொடுத்தது என்ன? நம்மை விட பலசாலிகள், நம்மை விட திடகாத்திரமானவர்கள், நம்மை விட ஆரோக்கியம் உள்ளவர்கள் எத்தனையோ பேர் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இந்த நாளிலும் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய சுத்த கிருபை. நாம சாப்பிடுற ஆகாரத்தின் வலிமையினால் அல்ல, நம்முடைய உடலிலே இருக்கிற ஆற்றலால் அல்ல, ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆண்டவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபையை அனுபவித்த நானும் நீங்களும் ஆண்டவருக்காக என்ன செய்தோம்? ஆண்டவருக்காக என்ன கொடுத்தோம்? மல்கூஸ் ஆண்டவரை வீழ்த்த சென்று வீழ்ந்து போன ஒரு மனிதன், ஆண்டவரை வீழ்த்த சென்று வீழ்ந்து போன ஒரு மனிதன் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார். இனி உள்ள காலம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம். எத்தனை காலம் இந்த உலகத்தில் இருப்போம் என்று நமக்கு தெரியாது. எப்போது வேண்டுமானாலும் மரணம் நம்மை சந்திக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் உலகம் அழிந்து போகலாம், எப்போது வேண்டுமானாலும் ஆண்டவருடைய வருகை இருக்கலாம். நாம் இருப்பது கடைசி காலம், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி நாட்கள். இந்த நாட்களிலே ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம். எல்லாரை போல எல்லாரை போல எல்லாருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் எல்லாராலும் ஏதாகிலும் ஆண்டவருக்காக செய்ய முடியும். எல்லாராலும் ஏதாகிலும் ஆண்டவருக்காய் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்காக வாழுவேன் அப்பா, உமக்காக வாழுவேன், உமக்காக ஊழியம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம், ஆண்டவருக்காக வாழுவோம். இன்னொரு மனிதன், சிலுவையோடு சம்பந்தப்பட்ட மனிதர்களைத்தான் உங்களுக்கு முன்னால் நிறுத்துகின்றேன். இன்னொரு மனிதன், சாக வேண்டியவன் சாதித்து காட்டிவிட்டான். சாக வேண்டியவன் சாதித்து காட்டிவிட்டான். தனக்கு பதிலாய் மரிக்கும் இயேசுவை கண்டு மனம் திரும்பி ஆண்டவருக்காய் ஊழியம் செய்த ஒரு மனிதன். தனக்கு பதிலாய் மரிக்கும் இயேசுவை கண்டு மனம் திரும்பிய ஒரு மனிதன். யாராவது கெஸ் பண்றீங்களா? தனக்கு பதிலாய் சாக வேண்டிய, தனக்கு பதிலாய் மரிக்கும் இயேசுவை கண்டு மனம் திரும்பிய ஒரு மனிதன் பரபாஸ். பரபாஸ், பரபாசை குறித்தும் பேரை மட்டும் நாம கேட்டிருக்கிறோம். பரபாசை குறித்து எல்லா லண்டன் டேஸ்லும் ஏதோ ஒரு இடங்களிலே நாம் அவனை குறித்து சிந்தித்திருக்கிறோம். ஆனால் அந்த மனிதனை குறித்து அதிகமாய் நாம் கற்றுக்கொள்ளவில்லை.
அதிகமாய் நாம் அறிந்து கொள்ளவில்லை. மார்க்கு நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை இந்த பரபாசை குறித்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அது நீண்ட பகுதி, அதனால நான் இப்ப வாசிக்கல, நீங்க இல்லத்துல போய் வாசிங்க. நமக்கு 8:45 ஆகிவிட்டது. ஆகவே கொஞ்சம் வேகமாக செய்தியை விரைவுபடுத்துகின்றேன். இயேசுவுக்கு பதிலாய் விடுதலை செய்யப்பட்ட ஒரு கொலை குற்றவாளி, இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இயேசுவுக்கு பதிலாய் விடுதலை செய்யப்பட்ட ஒரு கொலை குற்றவாளி தான் பரபாஸ். பொதுவாக எந்த சிறைச்சாலையிலே ஒரு மனிதன் அடைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை பொறுத்து அவர்கள் எப்பேற்பட்ட குற்றவாளிகள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். பைபிள்ல இருந்து அவங்க எந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அவர்கள் என்ன குற்றத்தை செய்தார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சமயம் சார்ந்து ஒருவன் கைது செய்யப்பட்டால், சமயம் சார்ந்து ஒருவன் கைது செய்யப்பட்டால், அதாவது தேவதூஷணம் செய்தான் என்றோ, நியாய பிரமாணத்துக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்றோ, ஆலயத்துக்கு எதிராக குற்றம் செய்தார்கள் என்று பிடிக்கப்பட்டால் அவர்கள் எங்கே அடைக்கப்படுவார்கள்? பிரதான ஆசாரியர்களுடைய அரண்மனைக்கு கீழாக இருக்கிற பாதாள சிறையிலே அடைக்கப்படுவார்கள். திருட்டு, கொலை, கொள்ளை போன்ற காரியங்களிலே ஒருவன் பிடிக்கப்பட்டால் அவன் எங்க அடைக்கப்படுவான்னா, ஏரோதுனுடைய அரண்மனைக்கு கீழால இருக்கிற பாதாள சிறையிலே அடைக்கப்படுவார்கள். ரோம அரசுக்கு எதிராக, ஏன்னா ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில வேர்ல்டு பவர் ரோமர்களிடம் தான் இருந்தது. ரோம சாம்ராஜ்யம், ரோம அரசுக்கு எதிராக ஒருவன் குற்றம் செய்தால் அவன் எங்க அடைக்கப்படுவான்னா, ரோம ஆளுநரான பிளாத்துவின் அரண்மனையிலே காணப்படுகிற பாதாள சிறையிலே அடைக்கப்படுவார்கள். இவர்கள் மரண தண்டனைக்குரியவர்கள். சிலருக்கு சிலுவை மரணம் கொடுப்பார்கள், சிலருக்கு ரோமாபுரியிலே ஒரு பெரிய வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய கிரவுண்ட் உண்டு. அந்த கிரவுண்டிலே விலங்குகளோடு போராடி போராடி மரிக்கக்கூடிய மரண தண்டனை கொடுப்பார்கள். ஒன்றில் சிலுவை மரணம் கொடுப்பார்கள், இல்லை என்றால் கொடிய விலங்குகளோடு போராடி போராடி மரிக்க வேண்டிய மரண தண்டனை கொடுப்பார்கள். இந்த பரபாஸ் எங்கே அடைக்கப்பட்டிருக்கிறான்? எங்கே அடைக்கப்பட்டிருக்கிறான்? பிளாத்துவனுடைய அரண்மனையிலே இருக்கிற பாதாள சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறான். அப்படின்னா இந்த பரபாஸ் ரோம அரசுக்கு எதிராக கலகம் பண்ணியவன், ரோம அரசுக்கு எதிராக கொலை குற்றங்களிலே ஈடுபட்ட ஒரு பெரிய குற்றவாளி. இவனுக்கு தீர்ப்பு என்ன? இவனுடைய முடிவு என்ன? மரண தண்டனை. மரண தண்டனை, அதுல மாற்றமே இல்லை. ஒன்றில் சிலுவையிலே அறைந்து கொல்லுவார்கள், இல்லைன்னா விலங்குகளோடு போராடி போராடி அவன் மரிக்க அவனை விதிப்பார்கள். இவனுடைய பெயர் என்ன? இவனுடைய பெயர் நமக்கு தெரிஞ்சது என்னது? பரபாஸ். ஆனால் இவனுடைய பெயர் பரபாஸ் அல்ல. இவனை அழைப்பது பரபாஸ் என்று. இவனுடைய ஒரிஜினல் பெயர் பரபாஸ் அல்ல, ஆனால் இவனை அழைப்பது பரபாஸ். இத நம்ம அரமைய மொழியிலே அது எழுதப்பட்ட வார்த்தை பர் அப்பாஸ். 2 வார்த்தை பர் அப்பாஸ். அதைத்தான் தமிழிலே மொழிபெயர்த்து பரபாஸ் என்று எழுதி இருக்கிறார்கள். பர் அப்பாஸ். பர் என்றால் சன் ஆஃப், அப்பாஸ் என்றால் ஃபாதர். நம்ம அந்த ஊர்ல சில ரவுடிகளுக்கு ஒரு பட்ட பேரை வச்சிருப்போம். இந்த ரவுடிகளுக்கு அந்த காலத்திலும் ரவுடிகளை அழைப்பது பட்ட பேர்ல தான் அழைப்பாங்க. நமக்கும் தெரியும், பெரிய பெரிய பேர் கெட்ட ரவுடிகளை எல்லாம் அவர்களுடைய ஒரிஜினல் பெயர் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களை அழைக்கின்ற ஒரு பெயர் இருக்கும், பட்ட பெயர். அந்த பெயர் தான் நமக்கு தெரியும், பிரபலமான பெயராக இருக்கும். அதே போல பர் அப்பாஸ்னா அப்பனுக்கு மோய், அதுதான் அதனுடைய பொருள். ரவுடிகளை அலை, அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கிறான் அப்படின்னா பரம்பரையான ஒரு ரவுடி குடும்பத்தை சார்ந்தவன், பரம்பரையான ஒரு ரவுடி குடும்பத்தை சார்ந்தவன், பெரிய ரவுடி. ஆகவே அப்பாவின் மகன், அப்பனுக்கு மோய். அந்த பர் அப்பாஸ்னா அந்த அரமைய மொழியிலே கொலோக்கியலாக சொல்லுகின்ற ஒரு வார்த்தை.
நம்முடைய தமிழ் திருமறையிலே அதை பரபாஸ் என்று சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இவன் பாதாள சிறையில் இருக்கிறான். வெளியே என்ன நடக்குன்னு இவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் இருப்பது பாதாள சிறையிலே. இங்க வெளியே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு தெரிந்ததெல்லாம் நான் சாக போகிறேன், நான் சாக போகிறேன் என்பது மட்டும் தெரியும். எப்ப என்னை போர் செய்வர்கள் வந்து அழைத்து கொண்டு செல்லுவார்களோ அப்பொழுது எனக்கு மரண தண்டனை தந்து விடுவார்கள் என்ற ஒரு மரண பயத்தோடு பாதாள சிறையிலே காணப்பட்டவன் தான் இந்த பர் அப்பாஸ். இப்போ இந்த பர் அப்பாஸை அழைத்து கொண்டு வருகிறார்கள். பிலாத்து நடுவில் நிற்கிறார். ஒரு பக்கத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிற்கிறார், மறுபக்கத்திலே இந்த பர் அப்பாஸ் நிற்கிறார். பரபாசின் பார்வையிலே இயேசு கிறிஸ்து இரத்த கரைகளோடு காணப்படுகின்ற ஒரு மனிதர். பரபாசனுடைய பார்வையிலே இயேசு கிறிஸ்து இரத்த காயங்களோடு இரத்த கரைகளோடு நின்று கொண்டிருக்கிற ஒரு மனிதர். மக்கள் கூட்டம் அங்கே திரளாய் கூடி நிற்கிறார்கள். பர்ரபாசுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அப்போது பிலாத்து சொல்லுகின்றார், யூதர்களே, உங்களுடைய பஸ்கா பண்டிகையை முன்னிட்டு நான் ஒருவரை விடுதலை செய்ய முற்படுகின்றேன். ஒரு பக்கத்திலே இரத்த காயங்களோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார், ஒரு பக்கத்திலே இந்த பெரிய குற்றவாளியாகிய பர் அப்பாஸ் நின்று கொண்டிருக்கிறார். இந்த இரண்டு பேரிலே யாரை நான் உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இந்த பர் அப்பாஸ் ஒரு முறை கூட திங்க் பண்ணவில்லை என்னை விடுதலை செய்ய இந்த மனிதர்கள் சொல்லுவார்கள் என்று. ஆனால் சமய தலைவர்கள் சொல்ல சொல்லி அத்தனை பிள்ளைகளும் கும்பலாக கூடி சொல்லுகிறார்கள், பர் அப்பாஸை விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். அப்படின்னா இவனுடைய பார்வையிலே இயேசு கிறிஸ்து யாருன்னா என்னை விட பெரிய ரவுடி, என்னை விட பெரிய குற்றவாளி. அதனாலதான் இயேசுவை விடுதலை செய்ய சொல்லாம என்னை விடுதலை செய்ய சொல்லுகிறார்கள் என்பதுதான் இவனுடைய பார்வையிலே தெரிகின்ற காட்சி. இவன் இப்போது விடுவிக்கப்பட்டான். விடுவிக்கப்பட்டு கீழே வருகின்றான். கீழே வந்தவன் இயேசுவை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறார். இவர் யார்? இரத்த காயத்தோடு நிற்கிற இவர் யார்? இவர் என்ன குற்றம் செய்தார்? என்னை விட பெரிய குற்றங்களை செய்தாரோ? என்னை விட பெரிய பெரிய மனிதர்களை கொன்று விட்டாரோ? ரோம அரசுக்கு எதிராக பயங்கரமான போராட்டங்களை முன்னெடுத்தாரோ அப்படின்னு சொல்லி இவன் இயேசுவை குறித்து விசாரிக்க ஆரம்பிக்கிறான். விசாரித்த வேளையிலே அநேக மனிதர்கள் இயேசுவை பற்றி சொல்லுகிறார்கள், அவர் குற்றவாளி அல்ல, அவர் எல்லாரையும் பகைத்தவர் அல்ல, எல்லாரையும் நேசித்தவர், அநேகருக்கு சுகம் கொடுத்தவர், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டச் சொன்னவர். இவனுக்கு ஒரே ஆச்சரியம். அப்படின்னா ஏன் அவரை கொலை செய்கிறார்கள்? ஏன் அவரை கொலை செய்கிறார்கள்? இந்த இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான், இந்த இயேசுவை அறிய ஆசைப்பட்டான். அவரை குறித்து அதிகமாய் அதிகமாய் அறிய அறிய அவனுடைய கடின மனம் இழக ஆரம்பித்தது. அவர் அடிபடுவதை கண்டு, அவர் திட்டு வாங்குவதை கண்டு, அவர் வாரினாலும் சாட்டையினாலும் அவருடைய சரீரம் கிழிக்கப்படுவதை, நொறுக்கப்படுவதை, உடைக்கப்படுவதை கண்டு இந்த பர் அப்பாஸ் அழுகிறான். தவறு செய்து சாக வேண்டியவன் நான், தவறு செய்து சாக வேண்டியவன் நான். ஆனால் இவரால் நான் விடுதலை பெற்றிருக்கிறேன் என்பதை அறிந்து அவரோடு கூட அந்த சிலுவை பயணத்திலே நடக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய முரட்டுத்தனம் மாறியது, அவனுடைய திருட்டுத்தனம் மாறியது. தனக்கு பதிலாய் இன்னொருவர் சாவதை கண்டு, தனக்கு பதிலாய் இன்னொருவர் மரிப்பதை கண்டு மனம் திரும்பி அவருக்கே சீசனாய் மாறிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரித்திரப்படி
வரலாற்றின்படி இந்த பர்அப்பாஸ் சிசிலியா பட்டணத்திலே ஊழியம் செய்து அதே பட்டணத்திலே இரத்த சாட்சியானவர். பரபாசுக்கு யாரும் சுவிசேஷம் சொல்லவில்லை. பரபாசிடத்திலே மனம் திரும்பு என்று யாருமே சொல்லவில்லை. பரபாசினிடத்திலே நீ ஊழியம் செய் என்று சொல்லி யாருமே சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை பாடுகள் அவனை மாற்றியது. தனக்கு பதிலாய் மரிக்கும் இயேசுவை கண்டு மனம் திரும்பினா, சீஷனாய் மாறினா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்தா. அன்பு சபையே, நம்முடைய சேகர் ஐக்கிய நற்செய்தி பெருவிழாவை நாம் நிறைவு செய்ய போகிறோம். நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே ஆண்டவர் நமக்காக ஜீவன் தந்தா. புழுக்கள் சாகாத அந்தகார இருள் நிறைந்த, அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த பாதாளத்திலே போய் அழிந்து போக வேண்டிய என்னையும் உங்களை மீட்பதற்காக நாம் சாக வேண்டிய இடத்திலே ஆண்டவர் நமக்காக ஜீவன் தந்தார். அந்த ஆண்டவருக்காக நாம் செய்ததென்ன? ஒரு கொலை குற்றவாளி ஆண்டவருடைய அன்பால் தொடப்பட்டு ஆண்டவருக்கு இரத்த சாட்சியாய் மாறி இருக்கிறார் என்றார். நானும் நீங்களும் ஆண்டவருக்காக எவ்வளவோ செய்ய வேண்டும். இந்த மண்ணான சரீரத்திலே ஜீவன் இருக்கிற நாள் வரையிலும் ஆண்டவருக்காக மட்டுமே வாழ வேண்டும். அப்படி இருக்க ஆண்டவருக்காக நாம் செய்ததென்ன? இத்தனை ஆண்டு காலம் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தோமே, இத்தனை ஆண்டு காலம் தென்னிந்திய திருச்சபையின் அங்கமாக வாழ்ந்தோமே, ஆண்டவருக்காக என்ன செய்தோம்? நான் சாக வேண்டிய இடத்திலே என் அருள்நாதர் எனக்காக ஜீவன் தந்தாரே, அந்த ஆண்டவருக்காக நான் என்ன செய்தேன்? ஆண்டவர் கேட்கிறார், உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா? உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உலக மேன்மை அற்பம் என்றும் உலக ஆஸ்தி குப்பை என்றும் உள்ளத்தினின்று சொல்லுவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஆண்டவரே, இனி உள்ள காலமெல்லாம் உமக்காக ஊழியம் செய்வேனப்பா. என்னால் முடிந்த மட்டும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேனப்பா சொல்லுவோமா? அந்த உணர்வை பெற்றுக்கொள்ளுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த உணர்வோடு இந்த பாடலை இணைந்து பாடுவோம். உன்னை பகைத்தால் உண்மையாய் அன்பு எல்லோரும் உணர்ந்து பாடுவாயா? உற்றோர் உன்னை வெறுத்தால் உந்தன் சிலுவை சுமப்பாயா? உந்தன் சிலுவை சுமப்பாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ
என்ன செய்தாய்? உலக மேன்மை அற்பம் என்றும் உலக ஆஸ்தி குப்பை என்றும் உள்ளத்தினின்று கூறுவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? உலக மேன்மை அற்பமென்று உலக ஆஸ்தி குப்பை என்றும் உலக மேன்மை அற்பமென்றும் உலக ஆஸ்தி குப்பை என்றும் உள்ளத்தில் நின்று கூறுவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இன்னொரு மனிதனை உங்களுக்கு முன்னால் நிறுத்துகின்றேன். பஸ்கா பண்டிகைக்கு சென்று பலவந்தம் பண்ணப்பட்டு சிலுவை சுமந்த ஒரு மனிதன். பஸ்கா பண்டிகைக்கு வந்து பலவந்தம் பண்ணப்பட்டு சிலுவை சுமந்த ஒரு மனிதன். இவன் யார்? சிரேனே ஊர் சீமோன். சிரேனே ஊரை சார்ந்த சீமோன். மார்க்கு நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 21வது வசனம். மிக அழகான ஒரு வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். சிரேனே ஊரானும் சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இந்த நிகழ்ச்சி எங்க நடக்குதுன்னா, பிலாத்து கடைசியாக இயேசுவுக்கு மரண தீர்ப்பு இட்டாச்சு. மரண தீர்ப்பு இட்ட பிற்பாடு இயேசு கபால ஸ்தலம் என்று பொருள் கொண்ட கொல்கொதா மலைமேடு வரைக்கும் அந்த சிலுவையை சுமந்து செல்லுகின்ற பாதையிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி தண்டனை நிறைவேறும் இடம் வரைக்கும் தாங்களே தங்கள் சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும். இது சட்டம். அந்த வண்ணமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அறையப்பட வேண்டிய அந்த சிலுவை மரத்தை அவர் தூக்கி சுமந்து செல்லுகின்றார். அவரால் முடியவில்லை. ஏன்னா வியாழக்கிழமை இரவிலிருந்தே நமக்காக ரத்தம் சிந்திய ஆண்டவர். நாம நினைக்கிறோம் வெள்ளிக்கிழமையில சிலுவையிலே அறைந்த போதுதான் அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார் என்று. இல்லை, வியாழக்கிழமை கத்சமனை தோட்டத்திலே அவர் ஜெபித்த வேளையிலே அவருடைய இரத்த நாளங்கள் வெடித்து இரத்தம் வியர்வையாய் சிந்தியது என்று சொல்லி நாம் திருமறையிலே படிக்கிறோம். பாடுகளின் உச்சகட்டத்தை அனுபவித்தாண்டவர், கொடூரத்தின் உச்சகட்டத்தை அனுபவித்தாண்டவர் என்னையும் உங்களையும் மீட்பதற்காக வியாழக்கிழமை இரவு நேரத்திலிருந்தே தன்னுடைய இரத்தத்தை சிந்திக்கொண்டே இருந்தார். இந்த நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை அந்த நடுப்பகல் நேரத்திலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சி. நினைத்து பாருங்கள், வியாழக்கிழமையிலிருந்தே இரத்தம் வழிந்தோடுகிறது, சரீரமெல்லாம் காயப்படுத்தப்பட்டிருக்கிறது, தலையிலே முள்முடியினால் தலை பகுதி கிழிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய கரம் கால்கள் 3 ஆணிகளிலே கடாவப்பட்டிருக்கிறது.
அதை நம்மளால அந்த வேதனையின் உச்சத்தை இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது. உண்மையா இந்த சிலுவை காட்சியை மட்டும் நினைச்சானா நம்மளால உடைஞ்சு வீழ்ந்து அழாம இருக்க முடியாது. உண்மையா சிந்திச்சிங்க. அவர் பட்ட பாடுகளை உண்மையாய் புரிந்தார். அவருக்காக மட்டும்தான் வாழ வேண்டும் என்ற உணர்வு நமக்குள்ளே வந்துவிடும். அவ்வளவு வேதனை, அவ்வளவு பாடுகள். அவரால் முடியல, சிலுவையை சுமந்து செல்ல முடியவில்லை. வீழ்ந்து போகிறார், வீழ்ந்து போகிறார். போர் சேவகர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி, இந்த மணிக்குள்ளே அவரை சிலுவையிலே அறைந்து அவரை கொன்றுவிட வேண்டும். ஆனா இவரால் நடக்க முடியல, இயேசுவால் நடக்க முடியவில்லை. அவ்வளவு பாடுகள். இந்த வேளையிலே போர் சேவகர்கள் ஒரு பலசாலியான மனிதனை தேடுகிறார்கள், ஒரு பலசாலியான மனிதனை தேடுகிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களிலே தென்பட்டவன் தான் இந்த சீமோன். இவனை குறித்து 2 குறிப்பு இந்த வசனம் சொல்லுகிறது. ஒன்று, அவன் சிரேனே ஊரை சார்ந்தவன். இந்த சிரேனே ஊர் எங்கே இருக்கிறது? வடக்கு ஆப்பிரிக்காவிலே காணப்பட்ட ஒரு பட்டணம். வடக்கு ஆப்பிரிக்காவிலே காணப்பட்ட ஒரு பட்டணம். இஸ்ரேல் நாடு, வடநாடு அசீரியர்களால் கிமு 722 அழிக்கப்பட்ட வேளையிலே வடநாட்டிலே காணப்பட்ட யூதர்கள் எல்லாம் எங்கெல்லாம் போக முடிந்ததோ அந்த நாடுகளுக்கெல்லாம் போனாங்க. அப்படி வடநாட்டிலே வாழ்ந்த யூதர்கள் கொஞ்சம் பேரு வடக்கு ஆப்பிரிக்காவுக்கு போய் இந்த சிரேனே பட்டணத்திலே வாழ்ந்தார்கள். எப்போ? கிமு 7ஆம் நூற்றாண்டிலே. அப்பலிருந்து அங்கே தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் அந்த சிரேனே பட்டணத்திலே பல யூதர்கள் வாழ்ந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலே அந்த சிரேனே பட்டணத்திலே 3000 யூதர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. இப்ப இயேசுவை சிலுவையிலே அறைகின்ற காலம் நமக்கு நல்லா தெரியும். பஸ்கா பண்டிகையின் காலம், பஸ்கா பண்டிகையின் காலம். பஸ்கா பண்டிகையின் போது உலகத்திலே எந்த நாடுகளிலே யூதர்கள் இருந்தாலும் அவர்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாட எங்க வருவாங்க? எங்க வருவாங்க? எருசலேமுக்கு வருவார்கள், எருசலேமுக்கு வருவார்கள். அப்படியாய் சிரேனே பட்டணத்திலிருந்து எருசலேமிலே பஸ்கா கொண்டாடுவதற்காக வந்தவன் தான் யாரு? யாரு? இந்த சீமோன். இவன் எப்படி இருந்திருப்பான்? யூதர்கள் பொதுவாகவே சரீரத்திலே பயங்கரமான வளர்ச்சி உடையவர்கள் யூதர்கள். அவர்களை போல பிரில்லியன்ட் யாரும் கிடையாது, அவர்களை போல ஆற்றல் உடையவர்கள் யாரும் கிடையாது. ஆனா இவன் தலைமுறை தலைமுறையாய் பல சந்ததிகளுக்கு முன்னதாகவே இவனுடைய மூதாதையர்கள் எங்க வாழ்ந்தாங்க? வடக்கு ஆப்பிரிக்காவில் சிரேனே பட்டணத்தில். அப்படின்னா இவன் பார்ப்பதற்கு கலர்ல எப்படி இருந்திருப்பான்? கலர்ல பிளாக்கா இருந்திருப்பான். ஆனா சரீரத்திலே பயங்கர திடகாத்திரமானவனாக இருந்திருப்பான். இவனை கண்டவுடனே போர் சேவகர்கள் இவன் தான் இதற்கு சரியானவன் என்று சொல்லி இவனை சிலுவை சுமக்க நிர்பந்தம் பண்ணினார்கள். ஆனா அந்த சிலுவை பார்ப்பதற்கு அருவருப்பாக இருந்தது. ஏன்னா ஆண்டவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு அந்த இரத்த கரைகள் எல்லாம் எதுல இருந்துச்சு? இயேசு சுமந்து சென்ற சிலுவையில் இருந்தது. இயேசுவனுடைய சதைகள் கிழிக்கப்பட்டு அந்த சதைகள் எல்லாம் எதுல இருந்துச்சு? எதுல இருந்துச்சு? சிலுவையில் இருந்துச்சு.
யாராவது அதை சந்தோஷமா தூக்கி சுமப்பாங்களா? இல்லை. இவன் மாட்டேன் மாட்டேன் என்று சொல்லி இவன் அதிலிருந்து விலகி ஓட பார்க்கிறான். ஆனால் போர் சேவகர்கள் இவனை பலவந்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. உன்னை கொன்று விடுவோம், நீ சுமக்கலன்னா உன்னை கொன்று விடுவோம் அப்படின்னு பலவந்தம் பண்ணினது நிமித்தமாய் வேண்டா வெறுப்போடு இயேசுவின் சிலுவையை சுமந்தவன் தான் யாரு? யாரு? சிரேனே ஊரை சார்ந்த சீமோன். அன்புக்குரியவர்களே, இன்னொரு குறிப்பு இவனை குறித்திருக்கிறது. அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பன். இந்த அலெக்சந்தர் யார், ரூப்பு யார் என்பதை கொஞ்சம் பின்னால் சொல்லுகிறேன். இப்படியாய் இவன் சிலுவை சுமந்த வேளையிலே இவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த இயேசு யாரு, இவருக்காக ஏன் நான் இதை சுமக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசுவை திட்டி திட்டி முறுமுறுத்து இந்த சிலுவையை சுமந்தவன் தான் இந்த சீமோன். அப்படியே போய்கொண்டிருந்த அந்த வேளையிலே இவர் யாரு, ஏன் இவருக்கு சிலுவை மரணம் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி இவரை குறித்து அந்த சிலுவை பயணத்திலே விசாரிக்க ஆரம்பித்தான். விசாரிக்க ஒருவேளை இவன் புதிய காதை பெற்றுக்கொண்ட மல்குஸ் அந்த பவுனியிலே இருந்திருப்பா. அந்த மல்குசனிடத்திலே இவன் விசாரித்திருப்பான். மனம் திரும்பி ஆண்டவருக்காக சாதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பவுனியிலே கூட நடந்த பரபாசனிடத்திலே கூட விசாரித்திருப்பான். இயேசுவை நேசிக்கின்ற மக்களும் அந்த பவுனியிலே சென்று கொண்டிருந்தார்கள். அந்த மக்களிடத்திலும் அவன் விசாரித்திருப்பான். இப்ப இயேசுவை குறித்து அறிய அவரிடம் காணப்பட்ட அந்த வெறுப்பு மாறியது, அந்த முறுமுறுப்பு மாறியது, அருவருப்பு மாறியது. அந்த சிலுவை பயணத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இயேசுவுக்கு சீடனாய் மாறிவிட்டார். சரித்திரத்தின்படி இவர் இந்த சிலுவை மரணம் முடித்துட்டு இவர் தன்னுடைய குடும்பத்துக்கு போனார். குடும்பம் எங்க இருந்துச்சு? வடக்கு ஆப்பிரிக்காவிலே சிரேனே பட்டணத்திலே. அந்த சிரேனே பட்டணத்துக்கு போய் முதலில் சுவிசேஷம் சொன்னது தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளான அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும். குடும்பத்தை ரட்சித்தார். குடும்பத்தை ரட்சித்தது மட்டுமல்ல, குடும்பமாய் சிரேனே பட்டணத்திலே ஊழியம் செய்தார்கள். அதே சிரேனே பட்டணத்திலே ஆண்டவருக்காக சாட்சியாய் மாறினார், இரத்த சாட்சியாய் மாறினார். அதன் பிற்பாடு மனைவியும் அவருடைய பிள்ளைகளுமான அலெக்சந்தரும் ரூப்பும் எபேசு பட்டணத்துக்கு வந்தாங்க. எபேசு பட்டணத்துக்கு வந்து ஊழியம் செய்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 32-33 வசனத்திலே அலெக்சந்தருடைய திருப்பணி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிற்பாடு எபேசுல பணி செய்த பிற்பாடு ரோமாபுரிக்கு வந்தாங்க. ரோமாபுரியிலே வந்து இவர்கள் குடும்பமாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு வந்த வேளையிலே, ரோமாபுரியிலே பவுல் ஊழியம் செய்த போது பவுலை பராமரித்த தாய் இந்த அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தாயாக இருந்த இந்த சீமோனுக்கு மனைவியாக இருந்த அந்த பெண்மணி. ரோமர் 16வது அதிகாரம் 13வது வசனம் மிக அழகாக இதை சொல்லுகிறது. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் தன்னோடு ஊழியம் செய்தவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு சபைகளுக்கு கடிதம் எழுதுகின்ற வேளையிலே அவர்களை வாழ்த்துங்கள் என்று சொன்ன செய்தியிலே ரோமாபுரிக்கு எழுதிய அந்த கடிதத்திலே இந்த தாயை குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார். இந்த வசனம் வாசிங்கள். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய என்னையும் பராமரித்த அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். ரூபனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். பஸ்கா கொண்டாட வந்து பலவந்தம் பண்ணப்பட்டு சிலுவையை சுமந்த சீமோனையும்
இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு விட்டுவிடவில்லை. அவருடைய சிலுவை பாடுகளை கண்டு அவருக்கு சீடனாய் மாறினார், ஊழியம் செய்தார். அவருடைய குடும்பம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தது. நம்முடைய நிலை என்ன? நம்முடைய குடும்பத்தின் நிலை என்ன? குடும்பமாய் ஆண்டவருக்காக நாம் ஆதாயப்படுத்திய ஆத்துமாக்கள் எத்தனை பேர்? வெறும் கையோடு இயேசுவை சந்திக்க முடியாது. ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வெறும் கையனாக உம்மை சந்திக்க முடியுமோ? பக்தன் ஒருவன் அழகாக ஒரு பாடலிலே சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்துல நாம சம்பாதித்த வீடு நம்மோடு வராது, நாம சம்பாதித்த ஆஸ்திகள் நம்மோடு வராது, நாம் கட்டி காத்த புகழ் நம்மோடு வராது. நம்மோடு கூட வருவது ஆண்டவருக்காக நாம் செய்த காரியங்கள், ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தின ஆத்துமாக்கள். அன்பு குடும்பமே, எத்தனை பேருக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லி இருக்கிறீர்கள்? இத்தனை ஆண்டு காலம் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து விட்டீர்களே, ஒரு மனிதனுக்காகலும் சுவிசேஷம் சொல்லி ஒரு மனிதனையாகலும் ரட்சிக்க உங்களால் முடிந்ததா? ஆண்டவர் வரப்போகிறார். எப்படி போய் நிற்க போகிறோம்? எங்கே போக போகிறோம்? சிரேனே ஊரை சார்ந்த சீமோன் குடும்பத்தை ரட்சித்தார். அந்த குடும்பம் ஏராளமான மக்களை ரட்சித்தார்கள். நம்மளால நம்ம குடும்பத்தையாகலும் ரட்சிக்க முடிந்ததா? நம்மளால நம்முடைய குடும்பத்தையாகலும் ரட்சிக்க முடிந்ததா? இந்த சமூகத்தை ரட்சிப்பதற்காக நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் அழைக்கிறார். குடும்பமாய் ஆண்டவருக்கு செய்ததென்ன? நேரம் அதிகரித்து விட்டது. ஆனாலும் ஒரு மனிதனை கூட சொல்லி நிறைவு செய்கின்றேன். அந்த மனிதனை நான் இப்படியாக உங்களுக்கு முன்னால் நிறுத்துகின்றேன். அரசனுக்குரியவனாக இருந்து ஆண்டவருக்குரியவனாக மாறிய ஒரு மனிதன். அரசனுக்குரியவனாக இருந்து ஆண்டவருக்குரியவராக மாறிய ஒரு மனிதன் யாருன்னா, நூற்றுக்கு அதிபதி. நூற்றுக்கு அதிபதி. லூக்கா 23வது அதிகாரம் 46, 47 வசனத்தை வாசிங்கள். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளிலே நாவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நூற்றுக்கு அதிபதி. நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி, இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். தேவனை மகிமைப்படுத்தினான். யார் இந்த நூற்றுக்கு அதிபதி? யார் இந்த நூற்றுக்கு அதிபதி? ரோம பேரரசனுக்குரிய போர் வீரன். நூற்றுக்கு அதிபதி எப்படி அவங்க நூற்றுக்கு அதிபதியா மாறுறாங்கன்னா, முதல்ல இவங்க சாதாரணமான போர் வீரர்களாகத்தான் இணைவார்கள். அவர்களுக்கு நல்ல யுத்தம் செய்கின்ற திறமைகள் இருந்தால், யுத்தத்திலே வல்லவர்களாக இருந்தால், முதல் ப்ரொமோஷன் 10 வீரர்களுக்கு தலைவன். 10 வீரர்களுக்கு தலைவன். 10 வீரர்களுக்கு தலைவனாய் மாறிய பிற்பாடு பயங்கரமாய் இவர்கள் யுத்தம் செய்து ராஜா சொல்ற எல்லா காரியத்தை செய்து முடித்து வந்தால் அடுத்த ப்ரொமோஷன் 100 போர் வீரர்களுக்கு தலைவன். 100 போர் வீரர்களுக்கு தலைவன். அவன்தான் நூற்றுக்கு அதிபதி என்று அழைக்கப்படுவான். இவனுடைய தகுதி என்னன்னா, பயங்கரமான யுத்த வெறி கொண்டவர்களாய் இருப்பார்கள். கோபம், மூர்க்கம், கொலை வெறி பிடித்தவர்கள், அரசனுக்கு மிக நெருக்கமானவர்கள், அரசனுக்கு நம்பிக்கையானவர்கள். அவங்களுக்கு தான் இந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்படின்னா இந்த நூற்றுக்கு அதிபதி அரசனுக்குரியவன். அரசனுக்குரியவன். எப்படி ஆண்டவருக்குரியவனாய் மாறினான்? காய்பா பிலாத்துவிடம் இயேசுவை கைது பண்ண கேட்டுக்கொள்ளுகிறார். இப்ப பிலாத்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கிறார். அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்த உடனே தான் எல்லாரும் எங்க போறாங்க?
கெத்சமனை தோட்டத்துக்கு இயேசுவை கைது பண்ண போறாங்க. அன்புக்குரியவர்களே, இயேசுவை கைது பண்ண போகின்ற வேளையிலே எப்படி ஒரு சமய தலைவர், ஏன்னா இது இன்டர்நேஷனல் இஷ்யூ, ஒரு யூதரை ஒரு ரோமர் கைது செய்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, அது பயங்கரமான பிரச்சனைக்குரிய காரியம். அதனால சமய தலைவனான காய்பா வர வேண்டும். காய்பாவுக்கு பதிலாக காய்பா அனுப்பியதுதான் யாரு? மல்குஸ். அதை போல அரசு சார்பிலே பிலாத்து வர வேண்டும். அரசு சார்பிலே பிலாத்து வர வேண்டும். பிலாத்துவுக்கு பதிலாக பிலாத்துவால் அனுப்பப்பட்டவன் தான் யாரு? யாரு? இந்த நூற்றுக்கு அதிபதி. பிலாத்துவுக்கு பதிலாளாய் வந்தவன் தான் நூற்றுக்கு அதிபதி. இவனுடைய கடமை என்னன்னா, இயேசுவை எங்க கைது பண்றாங்க, எப்ப கைது பண்றாங்க, கைது பண்றதுல இருந்து அவர் அந்த கடைசியாக கல்வாரி சிலுவையிலே ஜீவன் விடுகிற வரையிலும் என்னென்ன நடக்கிறது என்பதை நோட் பண்ணி அறிக்கையாக அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டியவன் தான் யாரு? இந்த நூற்றுக்கு அதிபதி. நூற்றுக்கு அதிபதி அப்படின்னா இவன் எல்லா காரியத்திலும் இயேசுவோடு இருந்தவன். இயேசுவை கெத்சமனை தோட்டத்திலே கைது பண்ணுகின்ற வேளையிலிருந்து அவர் ஜீவன் விடுகின்ற நேரம் வரையிலும் இயேசுவோடு இருந்தவன். இயேசு படுற பாடெல்லாம் பார்த்தாரு. இயேசுக்கு எத்தனை அடி கொடுத்தாங்க, யாரெல்லாம் இயேசுவை திட்டுனாங்க, யாரெல்லாம் இயேசுவை இகழ்ந்தாங்க, எப்படி பேசினாங்க, எல்லாமே நோட் பண்ணி கொண்டிருந்தவன். அந்த சிலுவை பவனி பயணத்திலே குதிரைக்கு மேலே உட்கார்ந்து அந்த பவனியை வழிநடத்தி சென்றவன். இயேசுவை சிலுவையிலே அறைகின்றார்கள். இயேசு சிலுவையிலே தன்னுடைய திருவாயை மொழிந்து பேசிய வார்த்தைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக குறிப்பிலே எழுதி வைத்தவன். கடைசியாக அவர் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜீவன் விட்டதை கண்ட வேளையிலே, அதுவரையிலும் எல்லாவற்றையும் உள்ளத்திலே அடக்கி வைத்தவனால் இப்போது அடக்கி வைக்க முடியவில்லை. அடக்கி வைக்க முடியவில்லை. இரண்டு காரியங்களை எல்லாருக்கும் சத்தம் போட்டு அறிவிக்கிறான். ஒரு காரியம், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான். இயேசுவை இவனுக்கு தெரியாது, இயேசுவை அறிந்தவனும் அல்ல. இயேசுவை இவன் கண்டதே கெத்சமனை தோட்டத்திலே. கெத்சமனை தோட்டத்திலிருந்து கொல்கதா வரைக்கும் இயேசுவோடு கூட நடந்தவன். இயேசுவை கண்டவன், இயேசுவின் பாடுகளை கண்டவன், அரசனுக்குரியவனாயிருந்து இப்போது ஆண்டவர் ஜீவன் விடுவதை கண்டு, ஆண்டவர் பட்ட பாடுகளை கண்டு ஆண்டவருக்குரியவனாய் மாறிவிட்டான். ஆண்டவருக்குரியவனாய் மாறிவிட்டான். அடுத்து இரண்டாவது இவன் செய்த காரியம், தேவனை மகிமைப்படுத்தினான். எந்த தேவனை? ரோம தேவர்களை அல்ல. இவன் அறிந்திருந்ததெல்லாம் ரோம தேவர்களை. ஆனால் இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் சொன்னதை கேட்ட வேளையிலே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனை ரிசீவ் பண்ணிய அந்த தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த ஜீவன் உள்ள தேவனை அறிந்தவன் அல்ல, அவரை நம்பினவன் அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவை பாடுமரணத்தை கண்டு தேவனை மகிமைப்படுத்தினான். சரித்திரப்படி இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவுக்கு சீஷனாகி ரோமாபுரியிலே ஊழியம் செய்தார். பவுல் ரோமாபுரியிலே நீரோ மன்னனால் கொலை செய்யப்பட்ட பிற்பாடு இவரும் அதே இடத்திலே இரத்த சாட்சியானார். இவருடைய கல்லறையும் ரோமாபுரியிலே இன்று வரையிலும் இருக்கிறது. இவருக்கு சுவிசேஷம் சொல்லப்படவில்லை, மனம் திரும்பு என்ற செய்தி சொல்லப்படவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவை பாடுமரணத்தை கண்டு ஆண்டவருக்கு சிஷ்யனாய் மாறினார், ஊழியம் செய்தார், தேவனை மகிமைப்படுத்தினார். சபையே, உன்னுடைய நிலை என்ன?
உன்னுடைய நிலை என்ன? நம்ம 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தை நிறைவு செய்து வீட்டுக்கு போறோம். சிலுவையின்றி மீட்பு இல்லை, பாடுகளின்றி பரலோகம் இல்லை. சிலுவையின்றி மீட்பு இல்லை, பாடுகளின்றி பரலோகம் இல்லை. வெறும் கையோடு ஆண்டவர்ட்ட போய் நிற்க முடியாது. வெறும் கையோடு ஆண்டவர்ட்ட போய் நிற்க முடியாது. நம்முடைய ஆத்மீக வாழ்வை மாற்றுருவாக்கம் செய்வோம். ஆத்மீக எழுப்புதல் நமக்குள்ளே உண்டாகட்டும். அதற்காக ஏற்படுத்தப்பட்ட கன்வென்ஷன் கூட்டம் தான் இந்த கன்வென்ஷன் கூட்டம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே ஆத்மீகத்திலே மாற்றங்கள் வர வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்விலே ஆத்மீகத்திலே மாற்றங்கள் வர வேண்டும். நம்முடைய சபை வாழ்விலே ஆத்மீகத்திலே மாற்றங்கள் வர வேண்டும். நம்முடைய சமூகத்திலே ஆத்மீக வாழ்விலே மாற்றங்கள் வர வேண்டும். ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஆண்டவருக்காக வாழ வேண்டும். இனியும் காலம் செல்லாது. இனியும் காலம் செல்லாது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர்கிட்ட போய் எப்படி நிற்க போறோம்? எங்க போய் நிற்க போறோம்? அவருடைய வலப்பக்கத்துல, அவருடைய இடப்பக்கத்துல? நித்திய வாழ்விலா இல்லை நித்திய பாதாளத்திலா? 2 ஆப்ஷன் தான், வேற கிடையாது. இன்னொரு ஆப்ஷன் கிடையாது. எங்கே போக போகிறோம்? எங்கே போய் நிற்க போகிறோம்? நம்முடைய ஆத்மீக வாழ்வு இப்படி கடமைக்கான வாழ்வாக இருந்தது போதும். ஆண்டவருக்காக வாழுவோம். ஆண்டவருக்காக வாழுவோம். ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம். எல்லாராலும் எல்லாரை போல ஊழியம் செய்ய முடியாது. ஒருவேளை எங்களை போல உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் எல்லாராலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும். எல்லாராலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவருக்காக வாழ முடியும். அந்த உறுதியோடு ஆண்டவருக்காக நான் வாழுவேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன் என்ற உறுதிப்பாடோடு நம்முடைய சேகர ஐக்கிய நற்செய்தி பெருவிழாவை நாம் நிறைவு செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வருகையிலே மகிமையோடு அவருடைய வலப்பக்கத்திலே நாம் நிற்க வேண்டும். அவரோடு கூட நித்திய வான்வீட்டிலே நித்திய காலமாக நாம் வாழ வேண்டும். அதற்காகத்தான் சபை, அதற்காகத்தான் ஊழியம், அதற்காகத்தான் ஆராதனை, அதற்காகத்தான் பேராயம், அதற்காகத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அன்பு சபையே, ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்திலே தருகிறேன். என்னை பலப்படுத்தும். உமக்கு ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிறேன் அப்பா. என்னை பயன்படுத்தும். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வருவாய், தருணம் இதுவே. வா மகனே, இந்த நேரத்திலே வா. இது உனக்காக தரப்பட்டிருக்கின்ற காலம். வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு ஏன் கழிக்கிறாய்? என்னுடைய பாதத்திலே வந்து உன்னை ஒப்படைத்து விடு. நான் உன்னை பயன்படுத்துவேன். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூடு விட்டு உன் ஆவி போகின்ற போது கூட உன்னோடு வர முடியாது என்பதை உணர்ந்து ஆண்டவருக்காக வாழ்ந்த வாழ்க்கை மட்டும்தான் வரும். ஆண்டவருக்காக செய்த ஊழியம், செய்த காரியம் மட்டும்தான் என்னோடு கூட வரும் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, உமக்காக வாழுவேன், உமக்காக பணி செய்வேன். என்னால் முடிந்த பணிகளை எல்லாம், என்னால் முடிந்த மட்டும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா?